ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 979வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங் டேஸை எட்டு வர போகிறாங்க. அமேசான் ப்ரைம் டேஸ் மாதிரி இதுவுமே ஒரு தரமான சேலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். அது மாதிரி நத்திங் ஃபோன் 2 இந்த மொபைலோட லைவ் இமேஜஸ், ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜஸே வெளியே வந்திருக்கு. இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது போக ஜியோலேருந்து ஒரு சில புது பிளான், கம்மி ப்ரைஸ் பிளான்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு ஆஃபர் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டே நத்திங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. இப்போ இந்தியாவில் எக்ஸ்க்ளூசிவாக அவங்களோட ஆஃப்லைன் ஸ்டோர்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெங்களூரில் அவங்களோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதாவது ஆகஸ்ட்லேயே அவங்களோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் லான்ச் பண்ண போகிறாங்களாம். இதை தொடர்ந்து 2023 மொத்தம் 5 எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் இந்தியாவில் உருவாக்க போகிறாங்களாம். அதே மாதிரி அடுத்த வருஷம் 20 எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ஸ்க்கு டோட்டலாக பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அடுத்தடுத்து இந்தியாவில் நத்திங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ஸை நம்ம எதிர்பார்க்கலாங்க. இதை தொடர்ந்து அடுத்தும் நத்திங்கோட அப்டேட்ஸ் தான். ஆமாம், நத்திங்கோட ஃபோன் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா? நான் வந்து ஏற்கனவே ஸ்பெக்ஸ், இமேஜஸ் எல்லாமே பார்த்துருந்தாலும் லைவாக பார்க்குறது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ அதனால் அன்பாக்சிங் அப்புறம் அது எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே உங்களுக்கு இமேஜ் ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது நத்திங் ஃபோன் 2. ப்ரீ புக் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜியோலேருந்து இப்போ புதுசாக 2 பிளான்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு சில பிளான்ஸ் இருக்குது. அந்த பிளான்ஸ்க்கு நடுவில் வைக்கிற மாதிரியான இந்த பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதுவரைக்கும் 15 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் அண்ட் பேக்காக 1 GB கொடுக்குறாங்க. இனி நீங்கள் 19 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு 1.5 GB டேட்டா தராங்க. அப்படி இல்லை அப்படின்னா 29 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியும். இதுக்கு 2.5 GB டேட்டா தர போகிறதா சொல்கிறாங்க. வேலிடிட்டி எப்பவும் மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரீசார்ஜ் எப்போ முடியுதோ அது வரைக்கும் இதுக்கான வேலிடிட்டி இருக்குங்க. ஸோ இந்த 2 பிளானும் அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்து இன்ஸ்டாகிராமோட த்ரெட்ஸ். ஆமாங்க, இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னமோ உண்மையாக எலான் மஸ்க் தான். ஏன்னா அவர் ட்விட்டரில் வந்ததுலேருந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு. ஏன்டா ட்விட்டரை யூஸ் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு அவர் மாற்றி ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி வெறுப்பில் இருந்தவங்களுக்கு லட்டு கிடைச்ச மாதிரி திடீர்னு வந்தது தான் த்ரெட்ஸ். ஸோ அதனால எல்லாரும் டக்குன்னு த்ரெட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால என்ன நடந்திருக்குன்னா, 5 நாள் த்ரெட்ஸ் வந்து 5 நாளில் 100 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸை தொட்டிருக்கு. இது வந்து இது வரைக்கும் நடக்காத ஒரு ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூசர்ஸ் கவுண்ட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. இதுக்கு வந்து எலான் மஸ்க் வந்து பழி வாங்குற வகையில் ஒரு கேஸையுமே ஃபைல் பண்ணி விட்டுருக்காரு. ஏன்னா வந்து அதை எப்படி ட்விட்டர் மாதிரி காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இப்போ த்ரெட்ஸ் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் ஒரு பக்கம் கண்ணை வச்சுக்கோங்க. அடுத்து ஆப்பிள்லையும் ஃபோல்டபிள் டிஸ்பிளேஸ் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தையில் தான் ஆப்பிள் இருக்காங்களாம். 2025 ஆப்பிள் அவங்களோட ஃபோல்டபிள் மேக் புக்ஸை எட்டு வர போகிறாங்களாம். மொபைலில் மேக் புக்ஸை தான் ஃபஸ்ட்டு ஃபோல்டபிளாக எட்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மேக் புக் ஃபோல்டபிளாக 2025 ஒர்க் ஸ்டார்ட் ஆகி 2026 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில லீக்ஸ் வந்திருக்குங்க. வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2025 நாமளே நிறைய ஃபோல்டை பார்த்துருவோம். ஸோ ஆப்பிள் ஃபோல்டுக்கு வரமாட்டாங்களா என்ன? எப்படி பார்த்தாலும் ஆப்பிள் கொஞ்சம் லேட் தான். ஆனால் இப்போவே டெக்னாலஜியை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி கொஞ்சம் நல்லா எட்டு வருவாங்க ஆப்பிள். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து ரெட்மிலேருந்து ரெட்மி 12 அப்படின்ற ஒரு மொபைல் வரப்போகுது. இது ஆகஸ்ட் 1 வருதுங்க. எனக்கு இந்த ரெட்மி நம்பர் சீரிஸே கடுப்பாயிருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரெட்மி நோட் சீரியஸில் ஒரு சில மொபைல். அதே மாதிரி அந்த நோட் சீரியஸ் 12 வருதுன்னா 12ல் 12A அது போக வேற 1-2 மொபைல் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இப்போ 12, 12C, 12A, சில இடங்களில் 12 Pro அந்த மாதிரிலாம் போட்டு குழப்பி எடுத்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ ரெட்மியே கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ இந்த ரெட்மியோட 12 எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆகஸ்ட் 1 வருது. இது ஒரு 4G மொபைலா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்பிளேயோட மீடியாடெக்கோட G88 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 12,000 ரூபாய் பிரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து அமேசானோட பிரைம் டே சேலுங்க. இப்போ லேப்டாப்ஸோட ஒரு சில ஆஃபர்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நான் அந்த வெப்சைட்டில் பார்த்ததை ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டோட பிக் சேவிங் டேஸ். ஆமாம், பிக் சேவிங் டேஸையும் மான்சூன் ஆஃபர் அப்படின்ற நேமில் எட்டு வராங்க. 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அமேசானை விட அதிகமாக ரன் பண்ணுறாங்க. அமேசான் டேட் மாறினாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கே எப்பவும் மாதிரி ப்ளஸ் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா
14ஆம் தேதியே உங்களுக்கு ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸோட கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது. நம்மளோட டெலகிராமில் இருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. டெலகிராமில் இல்லைனா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க. அவ்வளோ தான் இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்புறம் அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.